ஓ விஜயண்ணா, இந்த சட்டமன்றத்தில் பயங்கரமாக குட்டி கதையெல்லாம் சொல்லி ஃபன் பண்ணிட்டீங்க போல். ஆனால் என்ன ஒன்று பிரச்சனைனா, இப்போ நீங்கள் அந்த அப்பா சொன்னீங்க பார்த்தீங்களா, அது நீங்கள் அவர் அங்கே தேடக்கூடாது. நீங்கள் அவர் வீட்டுக்கு போனீங்க பார்த்தீங்களா, சிஎம் ஆகிட்டு அந்த வீட்டுக்கு நீங்கள் இப்போ போனீங்கன்னா கூட இருப்பார். அவர் மனைவியோட இருப்பார். சப்போஸ் அங்கே இல்லைனாலும் ரொம்ப ஒரி பண்ணிக்க வேணாம். நீங்கள் நேராக அறிவாலயம் போங்க. அங்கே போனால் கூட கட்சி தொண்டர்களோட ஏதாவது ஒரு ஆலோசனையில் இருப்பார். இந்த 2 இடம் தவிர எனது பெருசாக வேறு எங்கேயும் இருக்க மாட்டார். கண்டிப்பாக இந்த 2 இடத்துல போனால் நீங்கள் பார்த்துடலாம். அதே மாதிரி இப்போ என்னென்னா, இப்போ ஒரு தமிழ்நாட்டுக்கே தெரியும், ஒரு பசங்க 2 பசங்க வந்து அவங்க அப்பாவை தேடிட்டு இருக்காங்க. இத்தனைக்கு இப்போ ஒரு சின்ன பசங்களாக இருந்தால் கூட நம்ம ஒரு சாக்லேட்டு ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்து கூட சமாதானப்படுத்திடலாம். சரி இருங்கடா அவங்க அப்பா வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பசங்களும் பெரிய பசங்களாக இருக்காங்க வேறு. அப்போ அந்த மாதிரி ஒரு குட்டி கதைலாம் இங்கே நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க விஜயண்ணா. நீங்கள் ஒரு கதை சொல்லிட்டு போயிட்டீங்க, எங்களால் இங்கே இது பண்ண முடியலை. பாவம் அவங்க தொண்டர்கள் சாரிண்ணா, உங்கள் ரசிகர்கள் வந்து இந்த கதைக்கு எப்படி நம்ம முட்டு கொடுக்கணும்னு தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு கதை சொல்கிறது பிரச்சனை இல்லைண்ணா, கதை சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த கதை நம்மளை பாதிக்குமான்றதையும் பார்க்கணும். பர்சனலாக நீங்களே அவ்வளோ டேமேஜை வச்சுக்கிட்டு இந்த குட்டி கதைலாம் நமக்கு தேவையா சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் அவங்க ரசிகர்களால் பதில் சொல்ல முடியல, அமைதியாக இருக்காங்க. கேட்டோம்னா அப்புறம் இந்த ஆக்ஷன் ஒன்று பண்ணிங்களே, சூப்பராக இருந்துச்சுண்ணா அந்த ஆக்ஷனு. இந்த மாதிரி நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். வேறு அவங்கள்ட்ட நம்ம ஆக்கப்பூர்வமாகலாம் எதுவும் யோசிக்க முடியாது. இதை தான் பண்ணுவீங்க நாங்கள் சொன்னோம், இல்லைன்னு உங்கள் ரசிகர்கள் சொன்னாங்க. ஆனால் நீங்கள் எங்கள் பேச்சை கேட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுறீங்க. ரொம்ப நல்லாயிருக்கு ஜெயண்ணா, இதையே மெயின்டைன் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பாப்பா பசங்க சொன்ன பார்த்தீங்களா, அந்த கதையும் கொஞ்சம் என்னான்னு கேளுங்க விஜயண்ணா. கேட்டுட்டு அதுக்கு ஒரு முடிவு வாங்க. பிறந்த நாளெலாம் நல்லா கொண்டாடி இருக்கீங்க உங்களுக்கு. இப்போ தான் ஃபோட்டோலாம் வெளில வருது, நல்லா கொண்டாடி இருக்கீங்க. சூப்பர் விஜயண்ணா. அடுத்து ஒரு குட்டி கதையில் சொல்லுங்கள், பார்க்குறோம். பார்த்துட்டு அந்த குட்டி கதைக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நாங்கள் சொல்கிறோம். ஆனால் குட்டி கதை சொல்கிற முன்னாடி வீட்டில் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும், உங்கள் வீட்லேயும் இருக்கும், ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியை பார்த்துட்டு நீங்களே ஒரு கதை சொல்லுவீங்கள, இந்த கதை நம்ம சொல்லலாமா வேணாமா அப்படின்றதையும் யோசனை பண்ணிட்டு சொல்லுங்கள் விஜயண்ணா. உங்கள் ரசிகர்களால் இங்கே தாங்க முடியலை, அவங்களால பாவம் எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. அவங்களாம் நினச்சி பார்த்தா இல்லைன்னா வேறு ஏதாவது சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காங்க. பாருங்கள் விஜயண்ணா. பாய்ண்ணா.